குட் ஈவினிங்மா. ஏற்கனவே நம்ம 6 அலகுகள் 1 மார்க்கு பார்த்தாச்சு. இப்போது 7வது அலகு பார்க்கலாம் வாங்கம்மா. நிரும கணக்குகள். அதில் ஃபஸ்ட்டு கொஷினு, முன்னுரிமை பங்கு என்பது 1 மற்றும் 2 சரியானது. நிரும கலைப்பின் போது மட்டுமே அழைக்கக்கூடிய முதலில் ஒரு பகுதி இவ்வாறு அழைக்கப்படும். காப்பு முதல். ஒரு பிழப்பு செய்யும் போது பங்கு முதல் கணக்கு எதில் பற்று வைக்கப்படுகிறது? தொகை. ஒரு பிழப்பு செய்த பங்குகளை மறு வெளியீடு செய்த பிறகு பங்கு ஒரு பிழப்பு கணக்கின் இருப்பு மாற்றப்படுவது முதலின காப்பு கணக்குக்கு. முக மதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு பத்திர முனைம கணக்கு. பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது? பங்குகள் குறை ஒப்பமாக இருக்கும் நிலையில் வெளியிடப்பட்ட பங்கு முதல் ஒப்பிய பங்கு முதலை விட குறைவாக இருக்கும். சொத்துக்களை வாங்கி பங்குகளை வெளியிடும் போது வரவு வைக்கப்படும் கணக்கு பங்கு முதல் கணக்கு. சரியான குறியீட்டை பயன்படுத்தி பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 2, 4, 1. இதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2 மார்க்கு கூட எழுதிக்கலாம். அதனால் அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. குறை ஒப்பம், வெளியிட்ட பங்குகளை விட குறைவாக ஒப்பப்பட்டது. மிகை ஒப்பம், வெளியிட்ட பங்குகளை விட அதிகமாக ஒப்பப்பட்டது. அழைப்பு நிலுவைனா செலுத்த பெறாத அழைப்பு பணம். அழைப்பு முன்பணம்னா முன்கூட்டி செலுத்திய அழைப்பு பணம். ரூபாய் 8 செலுத்தப்பட்ட 10 மதிப்புள்ள பங்கு ஒரு பிழப்பு செய்யப்பட்டது எனில் அதன் குறைந்த அளவு மறு வெளியீட்டு விலை எவ்வளவு? பங்குக்கு 2 ரூபாய். சுப்ரீம் நிறுவனம் பங்கொன்றின் மதிப்பு 10. 100 பங்குகளை இறுதி அழைப்பு தொகை 2 செலுத்தாததால் ஒரு பிழப்பு செய்தது. அவை அனைத்தும் பங்கொன்று 9 வீதம் மறு வெளியீடு செய்யப்பட்டன. முதலின காப்புக்கு மாற்றப்பட வேண்டிய தொகை ரூ. 700. அலகு 8 நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு. பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அல்ல? போக்கு பகுப்பாய்வு என்பது ஓராண்டில் தொகைகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்தலை குறிப்பதாகும். இருப்புநிலை குறிப்பு வணிக நிறுவனத்தின் நிதிநிலை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரிய நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வின் பின்வரும் எந்த கருவி பல்வேறு ஆண்டுகளுக்கான விவரங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு ஏற்புடையதாகும்? போக்கு ஆய்வு. நிதிநிலை அறிக்கைகள் வெளிக்காட்டாதது பணம் சாரா தகவல்கள். பின்வருவனவற்றுள் எது நிதிநிலை பகுப்பாய்வின் ஒரு கருவி அல்ல? நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலையியல். நிதி என்னும் சொல் குறிப்பிடுவது நடைமுறை முதல். பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அல்ல? நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்விற்கு நிபுணத்துவம் தேவையில்லை. ஒரு வரையறு நிறுவனத்தின் விற்பனை 1,25,000 1,50,000 அதிகரித்துள்ளது. இது ஒப்பீட்டு வருமான அறிக்கையில் எவ்வாறு தோன்றுகிறது? 20%. ஒரு பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் நீண்டகால சொத்துக்களின் சதவீதம் 75 எனில் நடப்பு சொத்துக்களின் சதவீதம் எவ்வளவு? 25. ஒரு வணிகத்தின் முதலாண்டு செலவுகள் 80,000, 2ஆம் ஆண்டின் செலவுகள் 88,000 அதிகரித்திருந்தது. 2ஆம் ஆண்டின் போக்கு விகிதம் என்ன? 110%. அலகு 9 விகித பகுப்பாய்வு. ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு பெற்றிருக்கும் தொடர்பினை கணிதவியல் முறையில் கூறுவது. விகிதம். நடப்பு விகிதம் காட்டுவது குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன். சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நீங்களாக உள்ள நடப்பு சொத்துக்கள் அழைக்கப்படுவது விரைவு சொத்துக்கள். புற அக பொறுப்புகள் அளவிடுவது நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்.
இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 2. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் அப்படியே சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. நடப்பு விகிதம் வந்து நீர்மைத்தன்மை, நிகர லாப விகிதம் வந்து லாபத்தன்மை. அடுத்தது புற அக பொறுப்புகள் வீதம் நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன், சரக்கிருப்பு சுழற்சி வீதம் செயல்திறன். ஒரு நிறுமத்தின் நீர்மைத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட எந்த விகிதங்கள் பயன்படுகிறது? 2 மற்றும் 4. பங்குதாரர் நிதிக்கும் மொத்த சொத்துக்களுக்கும் உள்ள விகிதாசாரம் உரிமையாளர் விகிதம். பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? நிலை சொத்து சுழற்சி வீதம். நடப்பு பொறுப்பு 40,000, நடப்பு சொத்து 1,00,000, சரக்கிருப்பு 20,000 எனில் விரைவு விகிதம் 2:1. விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 3,00,000. அவ்வாண்டின் தொடக்க சரக்கிருப்பு 60,000, அவ்வாண்டின் இறுதி சரக்கிருப்பு 40,000 எனில் சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் 6 மடங்கு. அலகு 10 கணினி கணக்கியல் முறை. பயனரின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் கணக்கியல் அறிக்கையானது குறிப்பிட்ட நோக்க அறிக்கை. F11 எனும் பயன்பாடு நிறுவன பண்புக்கூறுகள். குழுக்கள், பேரேடுகள் மற்றும் சான்றாவண வகைகளை டாலியின் எந்த துணை பட்டியல் காண்பிக்கும்? கணக்கு தகவல். டாலியில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் 1 மற்றும் 2 இவை இரண்டும். எதிர்பதிவு சான்றாவணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியில் இருந்து எடுத்த ரொக்கம். டாலியில் எது முன்கூட்டியே வரையறுக்கப்படாத குழு? கொடுபட வேண்டிய செலவு கணக்கு. சம்பள கணக்கு பின்வரும் எந்த தலைப்பின் கீழ் வரும்? மறைமுக செலவினங்கள். அலுவலக பயன்பாட்டிற்காக 25,000 வங்கியில் இருந்து எடுக்கப்பட்டது. எந்த வகை சான்றாவணத்தில் இந்த நடவடிக்கை பதியப்படும்? எதிர்பதிவு சான்றாவணம். அரைகலன் கடனுக்கு வாங்கி அதை எந்த வகை சான்றாவணத்தில் பதியப்படும்? உரிய குறிப்பேட்டு சான்றாவணம். டாலி நுழைவாயிலில் இருந்து இருப்பை பார்வையிட எந்த விருப்பத் தேர்வு பயன்படும்? கேட்வே ஆஃப் டாலி ரிப்போர்ட்ஸ் டிஸ்ப்ளே ட்ரையல் பேலன்ஸ்.